திருமாவளவன் மறுபடியும் ஸ்டேட் பாலிடிக்ஸ் திரும்பி இருக்காரு. அவர் ஏன் ஸ்டேட் பாலிடிக்ஸ் வராருன்றதானுங்க. அதுக்கு ஏன் இவ்வளோ வேஸ்ட் பண்றீங்க? அதுக்கு எம்பிக்கு வேற யாரையும் நிக்க வச்சிருக்கலாமே. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இது நம்ம மாநில பிரச்சனையை அன்னைக்கு இருக்க சூழல் நின்னுட்டேன். அதுதான் சொல்ல வரேன். இந்த குழப்ப மனநிலை தான் இவர்களை காலி பண்ணி டெல்லியில் இவரால் சோபிக்க முடியல. காட்டுமன்னார் கோயில் ரிசல்ட் சமீப ரிசல்ட் எடுத்திங்கன்னா 2019 பார்லிமெண்ட்டில் 5 தொகுதி சிதம்பரத்தில் இவர் தோத்துச்சு. காட்டுமன்னார் கோயில் மட்டும் 30,000 ஓட்டு. இவரது டோட்டலாக 27,000 ஓட்டு பின்தங்கி இருந்தார். 30,000 வந்து 3,000 ஜெயிச்சார். இந்த மாதிரி நெக் போகும்போது விஜய் மாதிரி ஃபேக்டர் இருக்கும்போது அதுலேயும் வட மாவட்டங்களில் பட்டியலின மக்கள் இருக்கும்போது இவர் அந்த ரிஸ்கை எடுக்கக்கூடாது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் விஜய் உடைய ஃபேக்டர் தட்டி விட்டுரும். இவருக்கு வர்ற ஓட்டுகளை விஜய் எடுத்துட்டாருன்னா எதிரில் நிற்கிற பாமக ஆட்சி தூக்கிடுவாங்க. புத்தக வெளியீட்டு விழா போகாததுக்கு என்ன பெரிய அரசியல் சதி நடக்க இருந்தது. நான் கடைசி நிமிடத்தில் உருட்டினாரு. அது ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த கூட்டணிக்கும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டதுக்காக தவிர்த்தாரு. என்ன தர்ம சங்கடம்? நீங்க தாங்க முடிவு பண்ணணும். இவர் போவாது கூட பரவாயில்ல. அது சொன்ன காரணம்லாம் இருக்கு பாருங்க. நீங்க அவங்கள மதிச்சிங்கன்னு சொல்றீங்கல்ல, ஸ்டாலினுக்கு ஒரு சங்கடம் ஏற்படக்கூடாது. அவங்க உங்களை மதிச்சாங்களான்னு நான் கேட்குற கேள்வி, அடுத்த கேள்வி தான் அந்த நாணய வெளியீட்டு விழா. உங்களை மதிச்சாங்களா? அன்னைக்கு கூனி குறி உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க 3 பேரும். இவங்களுக்கு கஷ்டம் வரும்போது மக்கள் நல்ல கூட்டணி ஞாபகம் வரும், அப்புறம் மறந்துடுவாங்க. ப்ரோவோக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருமாவளவன் மறுபடியும் ஸ்டேட் பாலிடிக்ஸ் திரும்பி இருக்காரு. அவர் மறுபடியும் போட்டியிடுறாரு. ஸோ இதில் முக்கியமான விஷயம், திருமாவளவன் அவர்கள் ஆலூர் ஷானவாஸுக்கு சீட் மறுக்கப்படுது. தமிழக அரசியலில் விந்தையான தலைவர்கள்னு ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. கிருஷ்ணசாமி நல்ல வாய்ப்பு, அதிமுக கூட போகணும். அவருடைய உயரம் அவருக்கு தெரியணும். ஆனால் அவர் முருகின்னு வெளில போனார். வேல்முருகன் சண்டை போட்டீங்க. உண்மையிலேயே ஒரு தன்மான தலைவராக இருந்தீங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஆரம்பத்தில் டிஎம்கிட்ட இருந்துட்டு விஜய் அடிச்சிடக்கூடாது. துணிஞ்சு முடிவெடுத்து அதிமுக கூட்டணியில் போயிருக்கணும். பாஜக வேறங்க, நான் எங்கள் திமுக வீழ்த்து நாங்கள் அதிமுக கூட கூட்டணி போயிருக்கோம். அவர் தனியாக நிற்கிறேன்ட்டு அவங்களாம் இந்த மாதிரி தேர்தலில் அவங்க விந்தையான ஒரு அரசியல்வாதி. அண்ணாமலை அவருக்கு பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய லீடராக இருந்தார். ஆனால் அந்த கூட்டணியை உடைக்கிற வேலையை பண்ணார். அது வந்து அவருடைய சுயலாபத்துக்காக பார்த்தார். தனிப்பட்ட என்னுடைய கோபம், என்னுடைய எண்ணம், என்னுடைய இது அப்படின்னு. அதனுடைய விளைவு இன்றைக்கி அண்ணாமலை ஒன்றும் இல்லாமல் இருக்கார். சீட்டு கூட அழகாக தட்டி விட்டாங்க. இன்றைக்கி ஸ்டேட் பாலிடிக்ஸ்லேருந்து அண்ணாமலை நகர்த்துற வேலையை பிஜேபி செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்போ முருகனை ஸ்டேட் பாலிடிக்ஸ்லேயும் இவரை தூக்குறது. அது மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா விந்தையான தலைவர்களில் முக்கியமான ஒரு கமலஹாசன், வைகோ. வைகோ வந்து தன்னுடைய அடையாளத்தை இழந்து நீங்கள் அந்த கட்சி ஒன்றும் கிடையாது. 3 தொகுதி, அதாவது ஞாபகம் இருக்கா, 2011 12 தொகுதி ஜெயலலிதா கொடுத்தாங்க, 2 கூட கேட்டார். அது கொடுக்கலன்ட்டு கோச்சிட்டு தேர்தலில் புறக்கணிச்சார். எவ்வளோ பெரிய இமாலய தவறு. ஜெயலலிதாவும் பகிச்சிக்கிட்டார். அதே மாதிரி இவர் நம்ம கமல்ஹாசன் ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க, உதயசூரியன் நின்றுனா முடியாதுன்ட்டார். அப்போ உதயசூரியன் நிற்கிற பதிலாக ராஜ்யசபா கொடுக்குறேன்ட்டாங்க. வாங்கிட்டு ரெட் ஜெயண்ட் கையெழுத்து போட்டார். அப்போவே நீங்கள் அடகு வைக்கிறீங்கன்னு தெரியும். எப்போவுமே ஆளுங்கட்சி கூட சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய மரியாதை போய்டுன்றதை அவர் கவலைப்படல. அவர் அப்புறம் 6 சீட்டு 5 சீட்டு கேட்குறாங்க. இவர் என்ன பண்ண, உதயசூரியன் நிற்க வைக்க மாட்டேன், ஏன்னா 140 தொகுதி டார்ச்சியில் நின்றேன், 40 லட்சம் ஓட்டு டார்ச்சி கொடுத்துருக்கு, நான் எப்படி அதை விட முடியுன்றாரு. 5 வருஷம் டார்ச்சி சின்னமே இல்லாமல் போகுது. அட்லீஸ்ட் அதுக்கு தன்னை நம்பி வந்து 5 பேரை உதயசூரியன் நிற்க வச்சு ஒரு 5 எம்எல்ஏவாவது பண்ணல. அப்போ அவர் எடுத்த தப்பான முடிவு. சேம் இதே தான் திருமாவளவன். ஒவ்வொரு கட்டத்துலையும் இவங்க கூடயே போய் தப்பான முடிவு எடுத்து கட்சியை அவர் கையில், நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, ஆதவ் அர்ஜுனாவை நீக்காவிட்டால் கட்சியே உடையிற கண்டிஷனு திருமாவளவனை வெளியில் அனுப்புகிற அளவுக்குலாம் ரெடியாக இருந்தாங்க. அந்த மாதிரி இதுக்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சது விசிகா எம்எல்ஏக்கள் ஸ்போக்ஸ் பர்சன்ற பேரில் திமுகவினரை வைக்கப்படுற அளவுக்கு திமுக பக்கம் போயிட்டாங்க. அதில் முதன்மையானவர் ஆலூர் ஷானவாஸ், 2வது இடம் வன்னியரசு, 3வது இடம் பாலாஜி போன்றவர்கள். நீங்கள் ஞாபகம் இருக்கா, சிஎம்ஐ பார்க்க போகிறதுக்கு பெரிய சண்டை போட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே சண்டை நடந்தது, பப்ளிக் ஞாபகம் இருக்கா. அது என்ன ஆயிடுச்சுன்னா, திருமாவளவன் தன் கையை விட்டு போகுதுன்னு தெரிஞ்சு பொறுமை காத்தார். ஒரு கட்டம் இப்போ இன்றைக்கி திருமாவளவன் நாள், அதனால் சீட்டு வாங்கினார். இவங்க யாரெல்லாம், இந்த அப்துல் ரஹ்மான் மறுபடியும் நிற்கிறார். ஆமாம், அவர் ஏற்கனவே தோத்ததுனால அவருக்கு அந்த வாய்ப்பு. அப்துல் ரஹ்மான்றவர் அவர் தான் நிற்க வேண்டியது. ஆலூர் ஷானவாஸ் நீங்கள் பெரிய தலைவர் மாதிரி கேள்வி கேட்குறீங்க. அவர் வந்த வழியெலாம் நீங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட பேசி பாருங்கள், பெரிய அளவுலாம் கிடையாது. இப்போ அந்த அப்துல் ரஹ்மான் அவர் வந்து பார்ட்டிக்கு பெரிய கேடர், அவர் வெளியே தெரியாது, கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும், பிசிக்கால இருக்கவங்களுக்கு. இப்போ நமக்கு வெளியில் தெரியுது இது. அப்போது அந்த கட்சிக்கு தேவை இது மாதிரி டிவியில் உட்காந்து திமுக ஆதரவாக பேசிக்கிட்டு கட்சிக்கு எதுவும் பண்ணாத தன்னை வளப்படுத்துகிறவங்க தேவையா, இல்லை பலமான பார்ட்டி கேடரு ஆனால்
ஒரு விழுது மாதிரி இருக்க தேவையா அப்படின்றப்ப தான் திருமாவளவன் இவர் கொடுக்குறாரு. பாலாஜி அதே கேரக்டரு, இவங்க அதே கேரக்டர். இப்போ அந்த இடத்துல எழில் கரோலின் போன தடவை போட்டியில் இருந்தாங்க. கடைசி நேரத்தில் டிஎம்கேல ப்ரெஷர்னால எழில் கரோலின் கொடுக்கல, கௌதம் சன்னாவை நிற்க வச்சாங்க. அவர் தோற்று போனார். இந்த தடவை கௌதம் சன்னாவுக்கு உடம்பு சரியில்லை, எழில் கரோலின். இன்னொருத்தவங்க சொல்லிடுறாங்க மாலதி, இவருடைய உறவு பண்ணா இவருடைய அக்கா மாக்கான்றாங்க. அப்போ இங்கேயும் அது வந்துடுச்சு. இந்த மாதிரி அவர் மாற்றம் கொண்டு வந்திருக்காரு, அது நல்ல விஷயம். ஆனால் அவர் ஏன் ஸ்டேட் பாலிடிக்ஸுக்கு வர்றாருன்றதானுங்க, அதுக்கு ஏன் இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க? அதுக்கு எம்பிக்கு வேறு யாரையா நிற்க வச்சிருக்கலாமே. இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது தொடர்பாக அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கும்பொழுது, எனக்கு வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்டு. நான் வந்து டெல்லியில் நம்மளுடைய கொள்கை சார்ந்து நாட்டு மக்களுக்கான பிரச்சனை குறித்து பேசுறது தாண்டிலும் நம்ம மாநில பிரச்சனையை வந்து சட்டமன்றம் நிற்கிறதுன்னு அன்னைக்கு இருக்க சூழல் நின்றுட்டேன். அதுதான் சொல்ல வரேன். இந்த குழப்ப மனநிலை தான் இவர்களை காலி பண்ணுறது. டெல்லியில் இவரால் சோபிக்க முடியல. இவர் பெரிய பார்லிமெண்ட்லாம் வேறங்க. அது ஒரு திருச்சி சிவா மாதிரி. நீங்கள் ஜெயலலிதா போய் கூட ஒர்க்கு அந்த அளவுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும், பேசணும். இவருக்கு இல்லாத நாலேஜ், இவருக்கு ஏதோ ரெண்டாவது நாலேஜ் வேற ஏங்க, நாலேஜ் வேற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது வேற. நீங்கள் போகிறவங்களாம் நாலேஜபிள் பர்சனாக தான் இருப்பாங்க, கன்வே பண்ணுறதுல தான் ஜெயிப்பாங்க. அதில் இப்போ நாலேஜ் வித் கன்வே பண்ணுற நாலேஜ்னா அண்ணாதுரை இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க, திருச்சி சிவா, நம்ம இதில் பல பேர் இருந்தாங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் தலைவர்களாக இருப்பாங்க. நீங்கள் நாலேஜின்றீங்க, எம்ஏபிஎல் படித்தவர் சார், டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி வாங்கணும். அது ஒரு புத்தகத்தை 3 ஆண்டுகள் படித்து அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா மாதிரி ஆளை சொல்லலாம், கலைஞர் மாதிரி ஆட்களை சொல்லலாம். 10th ஆனால் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஈக்குவலான நாலேஜ் இருக்கும். இவர்கள் வந்து டிகிரி படித்து எல்லாம் வாய்ப்பு கிடச்சி படித்து வந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க நிறுத்திக்குவாங்க. அந்த இதுக்கு நீங்கள் டாக்டர் செந்தில்குமார் ஆகச்சிறந்த அறிவாளி, பகுத்தறிவாதி, பெரியாரிஸ்ட்டு. ஆனால் அவருக்கு பெரிய சப்ஜெக்ட் அங்கே பேச முடியல, பிரச்சனை ஆச்சு. அது இந்த மாதிரி நீங்கள் பெரிய நாலேஜுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ஜெயிக்கிறது, பேசுறது, இதெல்லாம் அது வந்து உங்களுக்கு பழக்கத்தில் தான் வரும். மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுறது, அதில் ரிசர்ச் பண்ணுறது, டீம் வச்சுக்கிறது. நீங்கள் பாருங்கள், ஐயா ராமதாஸ் டாக்டர், அடிப்படையில் மெடிக்கல் டாக்டர். அவர் வந்து இன்றைக்கி கொடுக்குற அறிக்கைகள் மற்றது பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் ஒரு ரிசர்ச் டீம் வச்சுருக்காரு. அந்த டீமு கரெக்டாக எடுத்து கொடுக்குது, அதை இன்னும் செழுமைப்படுத்தி அவர் கொண்டு வராரு. அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவர் அன்புமணி, அவருடைய அறிக்கை பாருங்கள், அதே மாதிரி ஒரு இது இருக்கும். ஏன் இது விஜயால் பண்ண முடியல? ஏன் இந்த நம்ம ஆதவ அர்ஜுனனால் பண்ண முடியல? மெத்த படித்தவர், பெரிய ரிசர்ச் டீம் வச்சு எல்லாம் வச்சுருக்காரு. ஆனால் அந்த டீமுக்கு என்ன வேலை கொடுக்கணும், எதை நம்ம பண்ணோன்ற இது தலைமையில் இருக்க ஆதவுக்கு தெரியல. இவர் வந்து இவரை பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்ததுனாலே இவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகிட முடியாது. ஒரு அணு விஞ்ஞானி வராரு, அவரை காரில் பிக்கப் பண்ணி கொண்டு போய் அந்த கன்வென்ஷன் இதில் விட்டுட்டு மறுபடியும் கூட்டு போய் விட்டுறதுனால நான் அணு விஞ்ஞானி ஆகிட முடியாது. அதனால் நாலேஜ் இது இந்த படிப்புன்றது வேறு, இந்த நாலேஜுன்றது வேறு. அதில் திருமாவளவன் ஃபெயிலியர். இன்னொன்று, நீங்கள் யாருக்காக நிற்கிறீங்க? உங்கள் கொள்கை என்ன? உண்மைகளை நீங்கள் உறக்க பேசுனீங்கன்னா சில உண்மைகளை வரவேற்று பேச வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல தயக்கம் காட்டாமல் அடிச்சிங்கன்னா நீங்கள் பெரிய ஒரு இதாகிடுவீங்க. அந்த இடத்துல நீங்கள் மறுதளிச்சுக்கிட்டு அதையும் மறுத்துட்டு பேசியிருந்தீங்கன்னா, எஸ்ஐஆர் எடுத்துக்கங்க, சாதாரண ஒரு தேர்தல் நடைமுறை இது. இவர் என்ன பேசுனார்னா, பூர்வகுடியில் நீக்கிட்டாங்கன்ட்டார். 97 லட்சம் பேர் நீக்கிட்டாங்களா, எல்லாருமே பூர்வகுடி மக்கள்ன்ட்டாப்புல. கே பாலகிருஷ்ணன் சிறுபான்மை மக்கள், பெண்கள், இவரும் தான் சொன்னார் பூர்வகுடி மக்கள் 3 பேருமே நீக்கிட்டாங்க. கே பாலகிருஷ்ணன் இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த லிஸ்ட்டை எடுத்து குடியுரிமை அதிகாரிகிட்ட கொடுத்து இரவோடு இரவாக கைகளில் விளங்கிட்டு கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் இறக்குவாங்கன்னாரு. சரி, இங்கே இரவோடு இரவாக கப்பலில் ஏற்றுறாங்க, கைகளில் விளங்கிட்டு கப்பலில் ஏற்றி போகிறாங்க. வெளிநாட்டுக்காரனை பைத்தியக்காரனா வாங்க வாங்க அப்படின்னு சேர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி பேசுகிற தலைவர்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மொழி பற்றி இங்கே உருட்டுறாங்கல்ல, பார்லிமெண்ட்டில் போய் வாங்கி கட்டிட்டு வந்தாங்க. நான் பார்த்து எனக்கு ஆச்சரியம். நம்ம சாதாரணமாக பேசுகிறதா, அங்கே இன்னொரு சாதாரணமாக சின்ன பையன் அடியன்னு அடிச்சு அமுச்சு விட்டாப்புல. கனிமொழி அப்படியே ரிவர்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே நமக்கு வந்துட்டு இங்கே பெருமை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நாலேஜ் வர இது இவர் அது போன தப்பு. சரி, இப்போ காட்டுமன்னார் கோயில் நிற்கிறாரு. காட்டுமன்னார் கோயில் ரிசல்ட்டு, சமீப ரிசல்ட் எடுத்திங்கன்னா 2019 பார்லிமெண்ட்டில் 5 தொகுதி சிதம்பரத்தில் இவர் தோத்துச்சு. காட்டுமன்னார் கோயில் மட்டும் 30,000 ஓட்டு. இவரது டோட்டலாக 27,000 ஓட்டு பின்தங்கி இருந்தார். 30,000 வந்து 3,000 ஜெயிச்சார். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில் பெரிய இது கிடையாது. முருகுமாறன் 4,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோக்கிறது, ஜெயிக்கிறதுலாம். இந்த மாதிரி நெக் போகும்போது, விஜய் மாதிரி ஃபேக்டர் இருக்கும்போது, அதுலேயும் வட மாவட்டங்களில்
பட்டியலின மக்கள் இதுன்னும் போது இவர் அந்த ரிஸ்க்கை எடுக்கக்கூடாது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் விஜயுடைய ஃபேக்டர் தட்டி விட்ரும். இவருக்கு வர்ற ஓட்டுகளை விஜய் எடுத்துட்டாருன்னா எதிரில் நிற்கிற பாமக ஆட்சி தூக்கிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் தலைவர்கள் இது பண்ணி போகணும். அவருக்கு ஒரு குழப்பம் இல்லை, இப்படி நினச்சிருக்கலாம், நாளைக்கு டிஎம்கே ஒரு 90 சீட் ஜெயிக்கும், ஆளுக்கு 10 கொடுக்குற மாதிரி இருக்கும், நம்மளும் உள்ளே போயிட்டு ஒரு துணை முதல்வரோ இல்லை ஏதாவது இது பண்ணலாம். அப்படி ஒரு ஆப்ஷன்லாம் யோசிக்கல அப்படின்றாரு அவரு. அப்படிதானே சொல்லுவார். ஒரு புத்தக வெளியீட்டு விழா போகாததுக்கே என்ன பெரிய அரசியல் சதி நடக்க இருந்தது, நான் கடைசி நிமிடத்தில்லாம் உருட்டினாரு. அவர் புக்கை கொடுக்க போறாரு, அவர் புக்கை வாங்க போறாரு, அவர் பேச போறாரு, வந்துட போறாரு. ஆதவ் கூட விஜய் கூட போய் நின்னுட்டாருன்னா அன்னைக்கு ஒரு மேடையில் நிக்கிறதுனால என்ன கூட்டணி வந்து இவர் வந்து மாறிட்டாருன்ற மாதிரியான எப்படி ஒரு மேடையில ஒரு புத்தக வெளியீட்டு விழா மாற்றுக் கட்சியினரே கலந்து கூடாதுலாம் தமிழ்நாட்டில் கிடையாது. அன்னைக்கு இருந்த ஒரு அழுத்தம் விஜய் கூட யாரெல்லாம் போறா, ஆதவ் வந்து கூப்பிட்டுட்டு போய் விஜய் கூட அவர் சேர்த்து வச்சிருவாருன்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு பேசப்பட்ட சூழ்நிலை அவர் போயிருந்தாருன்னா அது ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த கூட்டணிக்கும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விடுறதுக்காக தவிர்த்தாரு. என்ன தர்ம சங்கடம்? நீங்க தாங்க முடிவு பண்ணணும். என்னென்ன அவ்வளோ சாதாரண நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? உன் கூட இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணுறேன், உனக்கு அடையாளம் கொடுத்த கட்சிகள் என் கட்சி ஒன்று. ஒரு சாதாரண புத்தக வெளியீட்டு விழா, ஒரு சின்ன பையன் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்திருக்காரு, ஏதோ கொடுக்குறாரு, இது பண்ண போகிறோம். நான் 2 கட்டுரை எழுதிருக்கேன், எங்கள் ஆசான். அந்த முடிவு எடுக்கிறத விட்டுட்டு இவர் போகாது கூட பரவாயில்ல, அதுக்கு சொன்ன காரணம்லாம் இருக்குது பாருங்கள். அதை தான் நான் கேட்குறேன். இன்னொன்று, உங்களை அவங்க மதித்தாங்க, நீங்கள் அவங்கள மதிச்சிங்கன்னு சொல்கிறீங்கள, ஸ்டாலினுக்கு ஒரு சங்கடம் ஏற்படக்கூடாது. அவங்க உங்களை மதித்தாங்களான்னு நான் கேட்குற கேள்வி, அடுத்த கேள்வி தான் அந்த நாணய வெளியீட்டு விழா. உங்களை மதித்தாங்களா? ராஜ்நாத் சிங் கூப்பிட்டு வராங்க, அன்றைக்கி கூனி குறி உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க 3 பேரும். இவங்களுக்கு கஷ்டம் வரும்போது மக்கள் நல்ல கூட்டணி ஞாபகம் வரும், அப்புறம் மறந்துடுவாங்க. சாம்சங் போராட்டம் இந்த மாதிரி இது. அதனால் இது ஒரு மாதிரியான என்ன சொல்கிறது, ஒரு மன வருத்தத்தோடு கூடிய கூட்டணியாகவே இப்போ அமைஞ்சு போகிற தேர்தலை சந்திக்கிறாங்க. அது கொஞ்சம் சிக்கல் தான். மிக்க நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய பல்வேறு தெளிவான பார்வைக்கும்.